மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி, மீனம் ராசி, இதில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்? கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்னெல்லாம் செய்யணும், அதாவது என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ மிக பெரும் உச்சத்தை பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசி, மீனம் ராசி, இதில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக கும்பம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருப்பது தான் கும்பராசி. குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதுபோல தான் கும்பம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறரால் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களை நீங்களே மெருகேற்றி உங்களுடைய திறமைகளை நீங்களே வெளிக்கொணர கற்றுக்கொண்டா, வெளிப்படுத்த கற்றுக்கொண்டா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து நிச்சயம் உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதன் பகவானே உங்களுடைய 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதியாக வருவதால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. மிக மிக முக்கியமாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானம், கோதண்ட குரு என்று சொல்லக்கூடிய தனுசு குரு அந்த இடத்துக்கு அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக வேலை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது. மொத்தமாக பணம் வந்து சேரும் நிலையும் இருக்கின்றது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபத்தை பார்ப்பீங்க. கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயம்தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சிறப்பான ஆலயம். அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது இங்குதான், இந்த திருத்தலத்தில்தான். ஈசன் அதாவது இந்த திருத்தல மண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரரானது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார் இங்கு. அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகையாகும். கும்பம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் இந்த புராணத்தை எல்லாம் புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்துவிட்டு வாருங்கள். கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கும்பேஸ்வரர் ஆலயம் உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றும். வாழ்வின் உச்சத்திற்கு செல்ல இந்த ஆலய வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு உதவும் அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமாக தெரிவிங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடோடு இருப்பீங்க. அதுவும் நீங்கள் செய்ய நினைத்ததை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையையே பார்ப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கும்பம் ராசியில் பிறந்த
பெண்களாகிய உங்களைப் போல மற்ற ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை. அதாவது உங்களுடைய திறமை, உங்களுடைய அந்த பணிவு, உங்களுடைய தன்னம்பிக்கை, இது அனைத்தும் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறு அம்சங்களையும் கதிர் வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக உங்களுக்கு தெரியும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்பவர்களாகவும் இருப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த, அதாவது குரு பகவானின் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலையை அறிந்து பேசுவீங்க. பட்டு பட்டுன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட மாட்டீங்க. திட்டம், அதாவது எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டீங்க. எப்பாடுபட்டாவது காரியத்தை சாதித்து விட்டு தான் அதிலிருந்து வெளியே வருவீங்க. தன காரகரான குரு பகவானினுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால பணத்தை விட மனம்தான் பெரிது என்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீங்க. உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே 9வது இடத்துக்கு அதிபதியாகவும் வருகின்றார். 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்று சொல்வாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு நிச்சயம் தெரியும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவார். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு உரியவன் சுக்கிர பகவான் என்பதால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஆயுள் காரகராகிய சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடையும் போது நீண்ட ஆயுளை பெறுவீங்க. 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்ட்டு எப்போதும் நீங்கள் ஏங்குபவர்களாகவும் நிச்சயம் இருப்பீங்க என்பதை மறுத்துவிட முடியாது. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால உங்களில் பலரும் சுய தொழிலில் ஈடுபட விரும்புவீங்க. சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி நிச்சயம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையுமே உங்களுடைய மீனம் ராசி குறிக்கின்றது. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான். நீர் பரவியிருக்கும் பரப்புக்கு ஏற்றவாறு வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றது. பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும் போது மீனம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாள். மீனம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா கடல் அளவு அருளை பெற்று வாழ்க்கையில பெருமளவு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம்.